கர்த்தருடைய சத்தியங்களை அறியும்படி ஆலயத்துக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மறைபொருட்களை வெளிப்படுத்துகிறவரும் உண்மையில் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று வாக்களித்திருக்கிறவருமான இயேசு நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு தானியேல் 8ஆம் அதிகாரத்தின் முழு பகுதியும் தியானிக்க போகிறோம். இதை வாசிக்கும் போது இதில் 5 பாகங்கள் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். 1, 2 வசனங்கள் தானியேலுக்கு கிடைத்த தரிசனத்தை பற்றி சொல்லுகிறது. 2வது பகுதியாய் இரட்டை கொம்பு ஆடு, அதை 3, 4 வசனத்திலே பார்க்கிறோம். 3வதாக வருகிற பெலன் கொண்ட வெள்ளாடு 5ஆம் வசனத்திலிருந்து 8 வரை பார்க்கிறோம். 4வதாக அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்துவனுடைய பிரவேசத்தை 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கலாம். 5வது பகுதியாக கேப்ரியேல் தூதனுடைய விளக்கத்தை மீதி வார்த்தைகளில் கவனிக்கலாம். கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், தானியேல் தீர்க்க தரிசனம் இந்த புத்தகம் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் ஆனது. இதில் 2 சொப்பனங்களும் 4 தரிசனங்களும் அடங்கியிருக்கின்றன. சொப்பனம் என்பது இரவிலே தூங்கும்போது கர்த்தர் கொடுப்பதாகும். தரிசனம் என்பது ஜெப வேளையிலே கர்த்தர் நமக்கு தருவதாகும். நேற்று சொன்னேன், இதிலே 2 சொப்பனங்கள் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனங்கள். 4 தரிசனங்களும் தானியேல் கண்ட 4 தரிசனங்களாகும். எல்லாவற்றிலும் மிகுந்த ஆழமானது, மறைபொருள் நிறைந்தது இந்த 8ஆம் அதிகாரம். ஆகவே கவனத்தோடு இதற்கு செவி கொடுக்கும்படி நான் அன்போடு அழைக்கிறேன். இந்த தரிசனத்தை தானியேல் காணும்போது அவர் சூசான் என்கிற அரண்மனையிலே இருந்தார். பாபிலோன் தேசத்தின் அரண்மனை. நேபுகாத்நேச்சார் பாபிலோனையே தலைநகராக கொண்டு அவர் அரசாண்டு வந்தார். இன்றைக்கு அதே இடம் பாக்தாத் என்று அழைக்கப்படுகிறது. பாபேல் கோபுரம் கட்டின இடமும் அதுதான். ஆனால் இந்த பாபிலோன் ராஜாக்களுக்கு கோடை காலத்திலே போய் தங்குவதற்கு இன்னொரு அரண்மனை இருந்தது. அதுதான் சூசான் அரண்மனை. ஊலாய் என்ற ஆற்றின் கரையிலே சூசான் என்ற பட்டணத்தில் ஒரு அழகான அரண்மனை கட்டியிருந்தது. கோடை காலத்தில் ஒருவேளை பெல்ஷஸ்ஸார் அந்த இடத்துக்கு வந்து தங்கியிருந்திருக்கக்கூடும். தானியேலும் அரசாங்க அலுவலகத்தை கவனிக்கும்படியாக அங்கே வந்தபோது அந்த ஊலாய் ஆற்றங்கரையில் தேவன் அவருக்கு தரிசனத்தை கொடுத்தார். 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா அதற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தன. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளை தெளிம்பிற்று. இதற்கு தானியேல் ஒரு விளக்கம் தருகிறார். 20ஆம் வசனத்தை பாருங்கள். நீ கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா மேதிய பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். பாபிலோன் சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட முடிவடைகிற நேரம் வந்துவிட்டது. நேபுகாத்நேச்சார் அவர் மரித்து போய்விட்டார். இப்போது பெல்ஷஸ்ஸார் என்ற ராஜா அரசாளுகிறார். அவருடைய வாழ்க்கையின் கடைசியில் அவர் கொலை செய்யப்பட்டு மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தோன்றுகிறது. இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் ஒரு ஆட்டுக்கடாவின் 2 கொம்புகளுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் மேதியா, ஒரு பக்கம் பெர்சியா. மேதிய அரசாங்கத்தின் தரியு முதல் ராஜாவாய் இந்த பாபிலோன் ராஜ்யத்தை அவர் மேற்கொண்டார். அது 2 ராஜ்யங்கள் இணைந்திருந்தது.
தரியு ராஜா மருமகன் பேர் கோரேஸ். இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு தேசத்தை அரசாண்டார்கள். அதிலிருந்து அவர் அப்படி சொல்லுகிறார். அந்த இதுக்கு 2 கொம்புகள் இருந்தது. இந்த 2 கொம்புகளும் அந்த 2 ராஜ்யத்துக்கு சமானமாகும். மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தில் உள்ள போர் வீரர்கள் தலைச்சிரா அணியும் போது அந்த தலைச்சிராவின் மேலே 2 கொம்புகள் வைத்திருக்கிறது போல இரும்பினாலே வெண்கலத்தினாலே தலைச்சிரா வைத்திருப்பார்கள். 2 கொம்புகள் சேர்ந்து வருகிறோம், 2 தேசங்கள் இணைந்து வருகிறோம் என்பது அது அடையாளம். ஆனால் ஒரு கொம்பாகிய மேதியா பலவீனம் அடைந்தது, தாழ்ந்து இருந்தது. பெர்சியா ராஜா வர வர அந்த 2 ராஜ்யங்களிலே பலன் கொண்டான். ஆகவேதான் நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு கொம்பை பார்க்கிலும் மறு கொம்பு உயர்ந்திருந்தது. இதுக்கு முந்தின அதிகாரத்தில் பல ராஜ்யங்களை குறித்து பேசும்போது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஒரு கரடிக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் பேசினார். ஆனால் அந்த கரடி ஒரு பக்கம் சாய்ந்திருந்ததா. அப்படி என்றால் அதனுடைய மேதிய பகுதி வர வர குறைந்து சாய்ந்து கொண்டு போனது. பெர்சிய சாம்ராஜ்யம் அதிலே பலன் கொண்டது. மீண்டும் வாசிக்கிறேன், இப்போது புரிந்து கொள்வீர்கள். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றுக்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பிற்று. 4ஆம் வசனம். அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதாய் இருந்தது. இதில் 3 திசைகளை குறித்து சொல்லியிருக்கிறது. ஒரு திசை விடப்பட்டு இருக்கிறது. அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். அது எங்கிருந்து வந்தது? கிழக்கிலிருந்து வந்தது. 3 பகுதியில் உள்ள அன்றைக்கு இருந்த எல்லா ராஜ்யங்களுக்கு நேராக அது பாய்ந்து படையெடுத்து போய் அவைகளை கீழ்ப்படுத்தி அவைகளை மேற்கொண்டது. அதன் கைக்கு தப்புவார் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. 5ஆம் வசனம். இப்போது இன்னொரு ராஜ்யம் தோன்றுகிறது. மேதிய பெர்சிய ராஜ்யம் விழுந்த போது கிரேக்க ராஜ்யம் தோன்றினதை 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் அதை கவனித்து கொண்டிருக்கையில் இதோ மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாடு. இந்த மேற்கு திசையிலிருந்து தான் கிரேக்க ராஜ்யத்தை ஸ்தாபித்த மகா அலெக்சாண்டர் புறப்பட்டு வந்தார். நிலத்தில் கால் பாவாமல் தேசம் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாடு பாய்கிற வேகம் பறக்கிறதை போல இருந்தது. அது பூமியிலே சாதாரணமாய் நடந்து வரவில்லை. கால் பாவாமல் எகிரி குதித்து வேகமாய் போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகா அலெக்சாண்டர் பிடித்தார். அவர் கீழே இருந்தது 30,000 போர் வீரர்கள் மட்டுமே. மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் இருந்த 2 லட்சம் வீரர்களை இந்த 30,000 பேர் முறியடித்தார். அந்த மேற்கு திசையிலிருந்து வந்தவர் கிழக்கில் இருக்கிற இந்தியா வரைக்கும் படையெடுத்து வந்தார். இந்தியாவில் புருஷோத்தமன் என்ற ராஜா அரசாண்டார். அந்த ராஜ்யத்தையும் அவர் மேற்கொண்டார். இஸ்ரவேல் தேசத்தை மேற்கொண்டார். அன்றைக்கிருந்த அத்தனை ராஜ்யங்களையும் பிடித்த பிறகு ஐயோ, எனக்கு இனி பிடிப்பதற்கு யுத்தம் செய்வதற்கு ஒரு ராஜ்யம் இல்லையே என்று தேம்பி 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 அழுதாராம். ஒரு கடற்கரையில் நின்று இந்த கடைக்கு அப்பால் ஏதாவது புதிய தேசம் இருந்தாலும் அதையும் நான் வெற்றி கொள்ள விரும்புகிறேன். தன்னுடைய வாழ்நாளெல்லாம் யுத்தம் யுத்தம் யுத்தம், தன் வாழ்நாளெல்லாம் இரத்தம் சிந்துதல், கொலைகள், அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை தன்னுடைய 18ஆம் வயதிலிருந்து 33 வயது வரை மேற்கொண்டவர். 33ஆம் வருடம் பயங்கரமான ஒரு விஷ ஜுரத்தால் பாதிக்கப்பட்டார். அவருக்கு குடிக்கிற பழக்கம் இருந்தது, பெண்களோடு உல்லாசமாக இருக்கிற பழக்கங்கள் இருந்தது, பல வியாதிகள் அவருக்கு வந்தது. சின்ன வயதில் அவர் மரிக்க வேண்டியதாயிற்று. மரிக்கும்போது தன்னுடைய வீரர்களை பார்த்து சொன்னார், என்னுடைய ராஜ்யம்
என்னுடைய பிள்ளைக்கு போக வேண்டாம், அவன் இப்போதான் சின்ன பிள்ளையா இருக்கிறான், அவன் வளரவில்லை. யுத்தத்தில் நீங்கள் 4 தளபதிகள் எனக்காக வைராக்கியம் கொண்டீர்கள், கிரேக்க சாம்ராஜ்யத்துக்காக யுத்தம் செய்தீர்கள். உங்களுக்குள்ளே என்னுடைய ராஜ்யத்தை 4 பகுதியாய் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். பிரேத ஊர்வலமாய் வரும்போது பிரேத பெட்டிக்குள்ளிருந்து என்னுடைய கைகளை வெளியே விரித்து வையுங்கள். உலக ஜனங்களெல்லாம் என்னை பார்க்கட்டும். இந்த மகா அலெக்சாண்டர் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இவ்வளோ யுத்தம் பண்ணி எத்தனையோ தேசங்களை பிடித்தாலும் ஒன்றும் கொண்டு போகவில்லை. வெறுங்கையனாய் வந்தேன், வெறுங்கையனாய் போகிறேன். நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். எந்த மனிதனும் எவ்வளவு பராக்கிரமம் காண்பித்தாலும் எவ்வளவு கோடி சம்பாதித்தாலும் ஒன்றையும் அவன் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை என்பதை உலகம் காண்பிக்கட்டும் என்று அவன் சொல்லி அவன் மரித்தாராம். இப்போது 5ஆம் வசனத்தை நான் பார்க்கிறேன். நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கும் போது இதோ மேற்கிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்தில் கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களின் நடுவே ஒரு விசேஷித்த கொம்பு இருந்தது. அந்த விசேஷித்த கொம்பு மகா அலெக்சாண்டர். கிரேக்க தேசத்தின் பல சக்கரவர்த்திகள் மகா அலெக்சாண்டருக்கு பின்னால் இருந்தாலும் மகா அலெக்சாண்டரை போல பலன் கொண்டவர்கள் ஒருவரும் இல்லை. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடா மட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரமத்தோட அதுக்கு எதிராக பாய்ந்தது. கிரேக்க சாம்ராஜ்யம் மேதிய சாம்ராஜ்யத்தோடு போர் தொடுத்தது. அப்பொழுது தரியு ராஜாவும் மரித்து போனார். அவருடைய மருமகனான கோரேஸ் ராஜாவும் மரித்து போனார். அது ஆட்டுக்கடாவின் கிட்ட சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாததால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையில தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமையும் கொண்டது. அது பலன் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போனது. அதற்கு பதிலாக அகயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராக விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. கிரேக்க சாம்ராஜ்யம் 4 பகுதிகளாக பிரித்து மகா அலெக்சாண்டருடைய 4 தளபதிகளுக்கும் கிழக்கில் உள்ள பகுதிக்கு ஒரு ராஜா, மேற்கே உள்ள பகுதிக்கு ஒரு ராஜா, தெற்கு வடக்கு 4 பகுதியாய் பிரித்து அவருடைய 4 படை தளபதிகளும் அரசாண்டார்கள். அவைகளில் ஒன்றிலிருந்து ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. இங்கே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். கடைசி காலம் ஆகும்போது அதுவரையிலும் தானியேல் 3 ராஜ்யங்களை குறித்து பேசிக்கொண்டு வந்தார். முதலாவது அவர் பேசினது பாபிலோன் சாம்ராஜ்யம். அதற்கடுத்து பேசினது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதற்கடுத்து அவர் பேசினது கிரேக்க சாம்ராஜ்யம். இப்பொழுது அந்த 3ஐயும் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் காலம், பரிசுத்தாவியானவர் காலம், சபையின் காலம், கிருபையின் காலத்தை தாண்டி அந்தி கிறிஸ்துவுடைய காலத்துக்கு அவர் வந்து விட்டார். 2 மலை முகடுகள். இந்த மலை முகடிலிருந்து பார்க்கும்போது இந்த மலை முகடுகள் தெரிகிறது. இடையில் இருக்கிற பள்ளத்தாக்கின் தரிசனத்தை பற்றி தானியேலுக்கு விளக்கம் கிடைக்கவில்லை. அதை பற்றிய விவரத்தை ஆண்டவர் ஏனோ சொல்லவில்லை. ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு சபையினுடைய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் பூமியில ஸ்தாபித்தார். இயேசு கிறிஸ்து அவரை குறித்து வேதத்தில் மேசியா என்று அவர் குறிப்பிட்டிருந்தாலும் அவரை பற்றிய விவரங்களை அந்த பள்ளத்தாக்கு ஒரு மலையிலிருந்து பார்க்கும்போது அடுத்த மலை முகடு தெரிந்ததை தவிர இடையில் உள்ள பள்ளத்தாக்கோ சபையின் காலமோ பரிசுத்தாவியானவரின் பின்மாறி காலமோ முன்மாறி காலமோ
மறைத்து வைக்கப்பட்டது. தானியேலுக்கு அதனுடைய விளக்கம் சொல்லவில்லை. அவர் அடுத்ததாக வரப்போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். கிரேக்க சாம்ராஜ்யத்தின் ஒரு முடிவிலிருந்து ஒரு கொம்பு புதிதாக முளைக்கிறது. ரெண்டுக்கும் இடையே 2500 வருட காலங்கள் இருக்கின்றன. அதுக்கு பிறகு அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தை குறித்து அவர் எழுத ஆரம்பித்து விட்டார். வாசிக்கிறேன். அவைகளின் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, அந்தி கிறிஸ்துவனுடைய அவன் பூமிக்கு வருவது யாரும் புரியாத ஒரு சின்ன கொம்பு போல அவன் வருவான். எடுத்ததும் தன்னை ஒரு பராக்கிரமசாலியாய் காண்பிக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அற்பமான ஒரு ஆரம்பத்தை போல வருவான். யாரும் கவனிக்காத ஒரு சின்ன குழிநரி போல அவன் வருவான். ஒரு சூது, ஒரு தந்திரம், ஒரு ஏமாற்று வித்தை, வஞ்சகம் கொண்டவனாய் மெதுவாய் எழும்புவான். மீதி பகுதிகள் எல்லாமே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி குறித்து அதிகமாய் சொல்லுகிறது. 9ஆம் வசனத்தில் மீண்டும் வாசிக்கிறேன். அவைகளின் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் 4 பங்கிலிருந்து அது வந்தது. 4 கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தது. 4 தளபதிகளிடத்தில் வந்தது. ஆனால் இந்த கொம்பை பற்றி சொல்லும்போது தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிரே, அப்படி என்றால் வடக்குக்கும் மேற்குக்கும் ஆதரவாக சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதானது. சிங்கார தேசம் என்று இங்கே சொல்லப்படுவது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற கானானை குறிக்கிறது. கர்த்தருடைய தேசம் என்று அழைக்கப்படுகிற அந்த தேசத்துக்கு விரோதமாக அவன் முக்கியமாக வருவான். ஏன் அந்த தேசத்துக்கு விரோதமாய் வருவான்? அவனுடைய முழு கோபமும் தேவனாகிய கர்த்தர் மேல் இருந்தது. ஏன் கர்த்தர் மேல் அவனுக்கு கோபம்? ஏனென்றால் அவன் பாவம் செய்து தேவனுக்கு மேலாக அவன் உயர்த்தினபடியால். ஆராதனை கூடத்திலே, அந்த வட பர்வதத்திலே தேவ ஜனங்களுக்காக ஏற்படுத்தின அந்த இடத்துல நான் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று அவன் இருதயத்தில் சொன்னபடியால். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 10ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசித்தால் ஆண்டவர் அவனை மேலே இருந்து கீழே தள்ளினார். அதிகாலை மகனாகிய விடிவெள்ளி நட்சத்திரமே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ வடபுறத்தில் உள்ள பர்வதத்தில் உள்ள ஆராதனை கூடாரத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னீரே, ஆனால் ஆகாத பாதாளத்தில் என்னை தள்ளுண்டு போனாய். அந்த அந்தி கிறிஸ்து மிருகத்தை போல இருக்கிற பூமியில் ஒரு மனுஷனுக்குள் ஏறி அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியை தொடங்குவான். ஆனால் அது திடீரென்று வராது. கொஞ்சம் கொஞ்சமாய் ஜனங்களுக்குள்ளே அவன் அப்படியே எழும்பி கடைசியில் அவன் வெளிப்பட போகிற காலம் வந்துவிட்டது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உலகத்தில் இதுவரை இல்லாத ஒரு மிருகத்தனம் இந்த பூமிக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் அன்பும் சமாதானமும் எடுக்கப்பட்டு போயிட்டு, லிபியா தேசம் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஈராக் தேசம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சிரியா தேசத்தில் பயங்கர யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. காசா பகுதியில் இஸ்ரவேல் பக்கத்தில் 65 வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு காலை கூட ஒருவன் கொல்லப்பட்டார். பாலஸ்தீனியர்களிலே 2000 பேருக்கு மேல் குண்டு வீழ்ச்சியினால் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். ஒரு பயங்கரமான இதுவரை இல்லாத வன்முறை செயல்கள் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜார்ஜ் புஷ் காலத்தில் நான் ஒரு யுத்தத்தை தொடங்குகிறேன், அந்த யுத்தம் வன்முறைக்கு எதிரான ஒரு யுத்தம் என்று அவர் பிரகடனம் செய்தார். ஆனால் இன்றைக்கு மனித வல்லமையால் அந்த வன்முறைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இஸ்ரவேல் தேசத்தால் பல தேசங்களை ஒரு காலத்தில் வென்று வந்த இஸ்ரவேல் இன்றைக்கு பலனிழந்து தான் தேசத்துக்குள்ளே இருக்கும் பாலஸ்தீனரை கூட அவர்களால் அடக்கி வைக்க முடியவில்லை. இஸ்ரவேல் தேசத்துக்கு பாதுகாப்போ ஆதரவோ கொடுக்க உலகத்தில் தேசங்களும் முன்வரவில்லை. இஸ்ரவேல் தேசம்
வர 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 பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் வரப்போகிற அந்திகிறிஸ்து ரொம்ப பவர்ஃபுல்லாய் வருவான், தந்திரமாய் வருவான். அவன் வருவதற்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஆதரவு அதற்கு தேவை. ஏன் ஆதரவு தேவை? இஸ்ரவேல் தேசம்தான் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. நவீன கால யுத்த கருவிகளெல்லாம் இஸ்ரவேல் அவரிடம்தான் இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேலுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி இஸ்ரவேலின் இராணுவ ரகசியங்களை, உலகம் முழுவதையும் அரசாளக்கூடிய அந்த கோடு, மனிதர்களை எண்ணி கணக்கு வைத்து அவருடைய குணம், அவருடைய எல்லா காரியத்தையும் கணக்கு பார்க்கக்கூடிய அந்த சிப், கையில் போட்டு நெற்றியில் போடக்கூடிய அந்த முழு ரகசியமும் இஸ்ரவேல் தேசத்திடம் இருக்கிறபடியால் இஸ்ரவேலின் ஆதரவால் தான் முழு உலகத்தையும் அரசாள முடியும் என்று அவன் எண்ணுவான். ஆகவே இஸ்ரவேலரோடு அவன் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுவான். நான் உனக்கு இந்த இஸ்லாமியரை அடக்கி வைத்து காட்டுகிறேன். நீ எருசலேமிலே மறுபடியும் இடிந்து கிடக்கிற தேவாலயத்தை கட்டுவதற்கு நான் உதவி செய்கிறேன். இன்றைக்கு அதே இடத்துல சாலமோன் கட்டின அதே இடத்துல இருக்கிற டூம் ஆஃப் த ராக் என்று அழைக்கப்படுகிற மசூதியை இடித்து அங்கே தேவாலயம் மறுபடியும் கட்ட உதவி செய்கிறேன். உன்னுடைய இராணுவ ரகசியங்களை எனக்கு தா என்று கேட்டு இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்ணுவான். இப்போது பூமியில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களோ ஆதரவு கொடுக்கிறவர்களோ ஒருவரும் இல்லாதபடியால் வேறு வழி இல்லாமல் அந்திகிறிஸ்துவோடு சேருவான். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் அந்த தேசம் தள்ளப்பட்டு இருக்கிறது. 50 நாட்கள் தொடர்ந்து இஸ்ரவேல் காசா பகுதியில் யுத்தம் நடந்தது. இந்த 50 நாட்களுக்குள்ளே 2700 ஏவுகணைகளை காசாவில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தினர், ஹமாஸ் இயக்கம்டா அவர்கள் ஒரு டெரரிஸ்ட், அவர்கள் ஈவு இறக்கமில்லாதவர்கள், வஞ்சகம் உள்ளவர்கள், மிருகத்தனமானவர்கள். ஒரே வீட்டுக்குள்ள இஸ்ரவேலனும் பலஸ்தீனும் ஒன்றாய் வாழவே முடியாது. அமைதியை விரும்புகிறவர்களும் வன்முறையிலே ஊறி போனவர்களும் ஒன்றாய் இருக்கவே முடியாது. நேற்றைய தினம் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அது எவ்வளவு நாட்கள் நீடிக்குமோ நமக்கு தெரியாது. ஆகவே இந்த தானியேல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து மிக ஆழமான தேவ ரகசியம், அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி குறித்த தேவ ரகசியத்தை நாம் பார்க்கலாம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு, 9ஆம் வசனம், புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்கார தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியில விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள். ஒருவர்கள் தேவதூதர்கள், வானத்தில் நட்சத்திரங்களைப் போல இருக்கிறார்கள். சாத்தான் விழும்போது அந்த வானத்தின் நட்சத்திரங்களை 3இல் ஒரு பகுதி கீழே விழ தள்ளினார். இந்த வசனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். கொஞ்சம் திருப்புங்க. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம். அந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார், அவனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளை தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலங்களையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. நீங்கள் கீழே வாசித்தால் அந்திகிறிஸ்து ஆட்சியை குறித்து அந்த 13ஆம் அதிகாரத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த வலு சர்ப்பத்தின் வால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களில் 3இல் ஒரு பகுதியை கீழே இழுத்து தள்ளினது. தேவதூதர்களே ஆண்டவர் உருவாக்கின போது
1000 1000ஆகவும் 10000 10000ஆகவும் உண்டாக்கினார். அவருடைய மொத்த எண்ணிக்கை 100 கோடி தேவதூதர்கள். சாத்தான் என்ன செய்தானாம்? வாளை கொண்டு அந்த 100 கோடியில 3ல் ஒரு பகுதியை கீழே இழுத்து போட்டான். 100 கோடியை 3ஆல் வகுத்தால் 33.3 வருகிறது. அத்தனை கோடி 33.3. இந்துக்கள் எங்களுடைய தெய்வங்கள் 33 கோடி பேர். இந்த 33 கோடி பேர் என்பது எதில் வருகிறது? 100 கோடி தேவதூதர்களில் 3ல் ஒரு பகுதி தான் 33 கோடி. நாம் அவர்களை விழுந்த தேவதூதர்கள் என்று சொல்லுகிறோம், நாம் அவர்களை பிசாசுகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்கள் 33 கோடி தேவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பார்த்து கேட்குறேன், உங்களை 33,000 கோடி பேர் சேர்ந்தா உங்களை உருவாக்குனாங்க. ஒருவனுக்கு ஒரு தகப்பன் தான் இருக்குமே வேண்டுமே தவிர 33 கோடி தகப்பன் ஒருவனுக்கு இருக்க முடியாது. இந்த 33 கோடி பேரில் நீங்கள் சாகும்போது யார்கிட்ட போக போகிறீங்க? அவனுக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காலத்தில் அவன் 33 கோடி தேவதூதர்களை கீழே இழுத்து தான் விழும்போது அவன் விழுந்தான். இன்றைக்கும் கூட 3ல் ஒரு பரிசுத்தவான்களை வானத்திலிருந்து கீழே இழுத்து தள்ள அவன் ஆவலோடு இருக்கிறான். இன்றைக்கு வேகமாக அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு நாம் வேகமாய் சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு ஆண்டு காலத்துக்குள் அவன் வந்து விடுவானோ என்று எண்ணும்படி உலக சம்பவங்களெல்லாம் அதை நெருக்கி கொண்டு போகிறது. 1942 வருஷம் இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி ஹிட்லர் மேலே இறங்கி இருந்தது. அவன் அந்தி கிறிஸ்து அல்ல, அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டான். அப்படி நிரப்பப்பட்ட போது முதலாவது அவனுடைய கோபமும் மூர்க்கமும் தேவ ஜனங்களாகிய யூதர்கள் மேல் சென்றது. ஆகவே ஒவ்வொரு தேசத்திலும் தேடி தேடி குழந்தைகள் 10 லட்சம் யூத குழந்தைகளையும் 50 லட்சம் யூத பெரியவர்களையும் உயிரோடு பிடித்தான். அவ்வளவு வெறையும் விஷவாயு கிணறுக்குள்ளே தள்ளி விஷவாயு அழுத்தி அவர்களை கொலை செய்தான். துப்பாக்கியில் ஈவு இறக்கமில்லாமல் சுட்டு வீழ்த்தினான். அப்படி யூதர்களை அவன் டார்ச்சர் பண்ணி கொல்லுகிற ஒரு இடத்துக்கு பார்ப்பதற்கு நான் போயிருந்தேன். ஜெர்மனி தேசத்தில் பெர்லின் என்ற இடம். அந்த இடத்துல ஒரு பெரிய மிஷின், நம்ம பேப்பர் கட்டி மிஷின் அப்படியே கீழே இறங்கி வந்து பேப்பரை வெட்டிட்டு அப்படியே மேலே போயிடும். அதே போல் ஒரு இயந்திரத்தை வைத்திருந்தான். 20 பேரை கீழே படுக்க வைப்பான். அந்த மிஷின் அப்படியே எடுத்து விடுவான். டர்ரி என்று வரும். அந்த 20 பேரை தலையை வெட்டிட்டு அப்படியே மேலே போயிடும். பின்னால் யூதர்கள் வெட்டப்படுறதுக்கு வரிசையாக விலங்கு போட்டு வைத்திருப்பான். இந்த 20 பேர் தலையை 20 பேர் எடுக்கணும், முண்டத்தை 20 பேர் எடுக்கணும். பக்கத்தில் தோண்டின பெரிய குழிக்குள்ள அதை போட்டு விட்டு இவங்க வந்து அந்த இடத்துல படுத்துக்கொள்ளணும். திருப்பி அந்த கில்லட், அந்த கட்டிங் மிஷின் அதை ஆன் பண்ணுவான், சர்ரென்று வெட்டும். அந்த இடத்துல வந்து நின்று பார்த்தேன். அந்த அறையெல்லாம் இரத்த கரை. அவன் கொண்டவருடைய பேர்களெல்லாம் அங்கே சாட்டில் எழுதியிருந்தது. ரொம்ப கலங்கி போனேன். என்ன ஒரு அகோரமான மரணம். பின்னால் நிற்கிறவங்க அந்த ரத்தத்தை பார்த்து, முண்டத்தை பார்த்து அதை தூக்கி போட்டு குழியில் போட்டுட்டு இவங்க வந்து படுக்கணும். அது எத்தனை கொடுமை. நான் வேதனையோடு அன்றைக்கு இரவில் நான் படுக்க போனேன். இரவில் படுக்கும்போது திடீரென்று எனக்கு ஒரு தரிசனமாக சொப்பனமாக எனக்கு தெரியவில்லை. பூமி மடார் என்று வெடிக்கிறது, பிளகுந்து பூமி பிளக்கிறது. பூமி பிளந்தால் கீழே இருந்து வெட்டுக்கிளிகளைப் போல அந்த ஹிட்லரினுடைய வீரர்கள் ஆயிரமாய் எழும்பி வருகிறதை நான் பார்க்கிறேன். அவருடைய கையிலெல்லாம் அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸில் அவனுடைய கையில் அந்த ஸ்வஸ்திக் சின்னம், அவருடைய சிலுவை போட்டு இப்படி மடித்து விட்ட பாரு இந்த சின்னம் இருந்தது. அவர்கள் மூர்க்கமாய் மிருகத்தனமாய் மார்ச் ஃபாஸ்ட் பண்ணி அவர்கள் ஒரு வார்த்தை கத்துகிறார்கள், பிரிங் பேக் ஹிட்லர். ஹிட்லரை திரும்ப கொண்டு வா. ஹிட்லர் மீண்டும் ஆட்சி செய்யட்டும். ஹிட்லர் வர வேண்டும். பிரிங் பேக் ஹிட்லர், பிரிங் பேக் ஹிட்லர். இன்னொரு அர்த்தத்தை சொன்னால் அந்தி கிறிஸ்துவை கொண்டு வாருங்கள், அந்தி கிறிஸ்துவை கொண்டு வாருங்கள், அவன் உலகத்தை ஆளட்டும். இன்றைக்கு அநேக வேத பண்டிதர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தான்
அந்தி கிறிஸ்து வருவான். ஐரோப்பாவில் யூதர்களுக்கு எதிராக நின்ற ஒரு முக்கியமான தேசம் இந்த ஜெர்மன் தேசம். 60 லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தார்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் முழுவதிலும் மீதி 60,000 யூதர்கள் தான் உலகத்தில் மீதிப்பட்டு இருக்கிறார்கள். யூதர்கள் அருகி போனார்கள், குறுகி போனார்கள். எல்லா பக்கமும் அவர்களுக்கு பயங்கர நெருக்கம். அவர்களுக்காக ஜெபிக்கவோ ஆறுதல் பாராட்டவோ அவர்களை உற்சாகப்படுத்தவோ ஒருவரும் இல்லை. கொஞ்ச யூதர்கள் தான் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தாலும் அதிலும் கூட 1/3 பகுதி பலஸ்தீனியர்கள் ஆக்கிரமம் செய்து கொண்டார்கள். காசா என்ற இடம் முழுவதிலும் மேற்கு பகுதியில் இருக்கிற வெஸ்ட் பேங்க், அந்த யோர்தான் நதிக்கரையின் பெரும் பகுதியை, இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஒரு பெரும் பகுதியை பலஸ்தீனியர்கள் ஆக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில் ஆண்டவர் வருவதை குறித்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டன. முதல் அடையாளமாய் சொன்னார், ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி பலுகி பெருகுகிறதில்லை. யூரோப் தேசத்திலும் அவர்கள் அதிகமாய் பலுகி பெருகுகிறதில்லை. இன்றைக்கு பலுகி பெருகி கொண்டிருக்கிற வேகம் முதலாவது இஸ்லாமியர்கள் தான். ஏன் அப்படி? 4 பெஞ்சாதிகளை வைத்து கொள்ளலாம், எத்தனையோ மறுமண மாட்டிகளை வைத்து கொள்ளலாம். முதல் பெஞ்சாதியை கட்டி 4 பிள்ளை பெற்ற பிறகு தலாக் 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 என்று சொல்லி டைவர்ஸ் பண்ணி இன்னொரு புதிய பெண்ணை கட்டி கொள்ளலாம். இதனால் அவங்களுடைய பாப்புலேஷன் மற்றவங்க பெருகிற பாப்புலேஷனை பார்க்கிறோம் எத்தனையோ மடங்கு ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அவர்கள் பெருகி கொண்டே வருகிறார்கள். ஒரு காலத்தில் சீனாவில் தான் ரொம்ப பெருக்கம் என்று சொன்னார்கள், இந்தியாவில் தான் பெருக்கம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை அல்ல. அவர்கள் அவ்வளவு பெருகி இன்றைக்கு உலகத்தின் ஜனத்தொகையில் 1/3 பகுதியை தாண்டி விட்டார்கள். ஏறக்குறைய பாதிக்கு பாதி இஸ்லாமியர்கள் நிரப்பி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு தீவிரவாதிகள் நிரப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் தீவிரவாதிகள் என்று அதிகமாக ஈவு இரக்கமில்லாமல் கொடூரமாய் கொலை செய்கிறவர்கள் அவர்கள்தான், அதுக்கு சந்தேகமே இல்லை. இனி கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இந்துக்கள் அல்ல, கிறிஸ்துவர்களுக்கு எதிராளர்கள் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி போல தேசங்கள் அல்ல. கடைசி காலத்தில் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக இஸ்லாமியர்கள் தான் எழும்புவார்கள். அந்த கிறிஸ்து அங்கிருந்து தான் தோன்றுவான் போல் இருக்கிறது. கடைசி காலம் ஆக ஆக ஜனம் பெருகி போகும். 2வது பாவம் பெருகி போகும். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் வெறித்தும் ஜலப்பிரளயம் தங்களை வாரிக்கொண்டு போகிற வரையிலும் அதை அறியாமல் இருந்தார்கள். ஒரு பாவ மயக்கம், பாவ உல்லாசத்தின் சந்தோஷங்கள். பாவத்தை இன்றைக்கு ஜனங்கள் கூட ஈஸியாக எடுத்துக்கொண்டார்கள். அரசாங்கம் அதை அனுமதித்து விட்டது. குடிப்பது பாவம் அல்ல, மது கடைகளை, டாஸ்மாக் கடைகளை அரசாங்கமே நடத்துகிறது. பாம்பேயில் போனால் விபச்சாரம் பண்ணலாம், அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து விட்டார்கள். பாவத்தை இன்றைக்கு யாரும் ஒரு 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 பொல்லாததாக எண்ணுகிறதே இல்லை. ஒரு சமூகமான ஒரு காரியம் போல மாறிவிட்டது. முன்னால் சினிமாவுக்கு விரோதமாக சர்ச்சை பிரசங்கம் பண்ணது, இப்போ வீட்டுக்கு வீடு சினிமா சிடிகளை வாங்கி விசிடிகளை வாங்கி போடுகிறார்கள், இன்டர்நெட்டில் பார்க்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் கூட ஒரு 7 வயது 9 வயதிலே பால் உணர்வு அதிகமாகி இச்சைகளுக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் பெருகி போகிறது. அதுபோல் பாவம் பெருக பெருக தேவனுடைய கோபாக்கினை பெறுகிறது. அந்த கோபாக்கினால் பயங்கரமான வியாதிகள் வருகிறது. பால் உணர்வின் காலமாக வீடி என்ற ஒரு நோய் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எங்கே பார்த்தாலும் அதை பற்றி பேச்சு. ஆனால் இன்றைக்கு உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸ் வந்துவிட்டது. அதுக்கு இதுவரை மருந்தே கண்டுபிடிக்கவில்லை. உயிர்கொல்லியான கேன்சர் இன்றைக்கு ரொம்ப பெருகிவிட்டது. மருத்துவத்தால் அதை அடக்கி வைக்க முடியவில்லை. மரணங்கள் கடந்த 2-3 மாதங்களாக இன்னொரு பொல்லாத வியாதி வந்தது. அதுக்கு பேர் எபோலா என்ற பெயர். பத்திரிகையில் நீங்கள் படித்திருக்கிறீர்களோ இல்லையோ, ஆப்பிரிக்காவிலிருந்து அது கொடூரமாய் மகா வேகமாய் பரவுகிறது. முன்னாலெல்லாம் நம்முடைய ஊரில் பறவை காய்ச்சல் வந்தது, சிக்கன் குனியா வந்தது.
பைத்தியக்கார பசு, த மேட் கவ் டிசீஸ், அது நிறைய வந்தது. குரங்கிலிருந்து ஒரு வகையான தொற்று நோய் வந்தது. எலி செத்த எலியிலிருந்து பிளேக் என்ற ஒரு நோய் வந்தது. இவை எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த கடைசி காலத்தில் தொற்று நோய் மகா வேகமாய் பரவிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளை நாம் நெருங்கி கொண்டு இருக்கிறோம் என்ற அர்த்தம். பூமி எதிர்ச்சி பெருகுகிறது, யுத்தங்கள் பெருகுகிறது, யுத்தங்களை செய்திகளை பெருகுகிறது. எங்கே பார்த்தாலும் அகால மரணங்கள் பெருகுகிறது. இந்தியாவில் தற்கொலை பெருகுகிறது. இந்தியாவில் கற்பழிப்புகள் பெருகுகிறது. பேப்பரில் போன விஷயத்தில் இந்த வருஷம் பார்த்தா மிருகத்தனமான கற்பழிப்பு. இதுக்கு காரணம் என்ன? சினிமா நடிகர்கள் கற்பழிப்பை ரொம்ப சாதாரணமாக சினிமாவில் காட்டுகிறார்கள். இந்த இச்சைகளை தூண்டுகிற சினிமாக்கள் ஏராளம் வருகிறது. பிள்ளைகள் கூட அந்த டெலிவிஷன் நிகழ்ச்சிகளில் ஊறி போய் அதையே பார்த்து கொண்டு இருக்கிறனால அவர்களுக்குள்ளே இந்த கற்பழிப்பு போன்ற எண்ணங்கள், கொலைகள், வன்முறைகள் போன்ற எண்ணங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. முடிவு காலத்துக்குரிய எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டது. உண்மையிலே நான் சொல்லுகிறேன், சபையை ஆயத்தப்படுத்தணுமே, சபையை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நான் நிலைநிறுத்த வேண்டுமே என்கிற ஒரு பாரம் என்னை நான் சுத்திகரித்துக் கொள்கிறது மட்டுமல்ல, சபை மக்களும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் என உள்ளத்திலே வந்து கொண்டிருக்கிறது. பல காரியங்கள் பெருகினாலும் அதே நேரத்தில் சுவிசேஷமும் பெருகும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான புதிய சுவிசேஷர்கள் எழும்பி இருக்கிறார்கள். சென்னை பட்டணத்தில் ஒவ்வொரு மாதமும் 3000 சபைகள், புதிய சபைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. விசுவாச வீரர்களை ஆண்டவர் எழுப்புகிறார், ஜெப வீரர்களை ஆண்டவர் எழுப்புகிறார். மத்தேயு 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். நான் அதிகமாக எண்ணுவது உண்டு. நான் கால் பலவீனப்பட்டவன், வேதாம கல்லூரிக்கு போனவன் அல்ல. ஏன் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? ஏன் ஆப்பிரிக்காவில் உள்ள 14 தேசங்களுக்கு கொண்டு போனார்? ஏன் கம்யூனிஸ்ட் தேசமாகிய சீனாவுக்குள் என்னை அழைத்து கொண்டு போனார்? ஏன் இஸ்ரேல் தேசத்துக்கு 14 முறை என்னை அழைத்து கொண்டு போனார்? எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் நான் பிரசங்கிப்பேன் என்று எண்ணினதும் இல்லை. இந்திய அரசாங்கத்தில் நானும் என்னுடைய மனைவியும் பணியாற்றி கொண்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர், மகனே, இது கடைசி காலம், நீ எனக்காக வரமாட்டாயா? அலுவலகத்துக்கு போகிற வழியில் ஆண்டவர் எனக்கு தரிசனமானதினால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்றைக்கு வந்தேன். அதை குறித்து நான் ஒரு நாளும் வருத்தப்படுகிறதில்லை. கர்த்தருடைய மகிமையான வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவருடைய கண்கள் ஊழியர்களை தேடுகிறது, ஜெப வீரர்களை தேடுகிறது. தேசத்தை கொண்டு பாரத்தோடு தேசத்தின் திறப்பில் நின்று சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு கூட்டம் ஜனங்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வரலாற்றின் எல்லைக்கு வந்து விட்டோம். சரித்திரம் முடிவடைகிற நேரத்துக்குள் வந்து விட்டோம். இனி ஒரு தலைமுறை பூமியில எழும்புமா என்ற சந்தேகத்துக்குரிய நாட்களில் வந்திருக்கிறோம். வருகையின் எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டு எந்த நிமிடம் கர்த்தருடைய வருகை இருக்கும் என்று தெரியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தார் அந்தி கிறிஸ்துவை ஆவலோடு வரவேற்க காத்திருக்கிறார்கள். நாமோ நம்முடைய ஆண்டவராய் இயேசு மகிமையின் ராஜாவாக வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாக வேண்டும். ஆமேன். கர்த்தராய் இயேசுவை வாரும் என்று அவரை அழைக்கக்கூடிய ஒரு கடைசி நாட்களில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நாட்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற நாட்கள், வெண்மையும் சுத்தமாய் பாதுகாக்கக்கூடிய நாட்கள். அப்படிப்பட்ட கிருபை நாட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அடுத்த வாரமும் நான் இதை தொடர்ந்து படிக்கப் போகிறோம். நேரம் முடிந்தது. நான் இதோடு கூட நான் முடித்துக் கொள்ளுகிறேன்.